அலிஷா அப்துல்லா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் சென்னை மாநகர காவல்துறை அலுவலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் முன்பு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க, 2 கேர்ள்ஸ் ஹேஸ். எப்படிங்க இந்த மாதிரி பேச முடியும்? திருச்சி சூர்யா மற்றும் முக்தார் அகமது, அதாவது யூடியூபர் முக்தார் அகமது, இவங்க 2 பேரும் மேலேயும் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துட்டாங்க. அது சம்பந்தமா வந்து பேட்டி கொடுத்திருந்தாங்க. அலிஷா அப்துல்லா இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா பிஜேபியோட மாநில செயலாளர், விளையாட்டு பிரிவு மாநில செயலாளர் மற்றும் மகளிர் பிரிவில் செயலாளராக இருக்காங்க. அலிஷா அப்துல்லா அப்படின்றவங்க முதல் பெண் பைக் ரேசர், இந்தியாவின் சார்பாக முதல் பெண் பைக் ரேசராக வந்து கலந்து கொண்டு நேஷனல் லெவலையும் இன்டர்நேஷனல் லெவலையும் இந்தியாவுக்கு நிறைய பதக்கங்களை வாங்கி கொடுத்தாங்க. அலிஷா அப்துல்லாவை ஒரு யூடியூப் சேனல்ல திருச்சி சூர்யாவும் அதே போல முக்தார் அகமது, இவங்க 2 பேருமே ரொம்ப கேவலமாகவும் ஆபாசமாகவும் தனிப்பட்ட முறையிலையும் விமர்சிக்கிறாங்க. வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே. ஸோ இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அலிஷா அப்துல்லா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் சென்னை மாநகர காவல்துறை அலுவலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் முன்பு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. அந்த பேட்டியில் என்ன அப்படின்னா, திருச்சி சூர்யா மற்றும் முக்தார் அகமது, அதாவது யூடியூபர் முக்தார் அகமது, இவங்க 2 பேரும் மேலேயும் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துட்டாங்க. அது சம்பந்தமா வந்து பேட்டி கொடுத்திருந்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட் என்ன, அதோட பின்னணி என்ன அப்படிதான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஸோ நேற்றைய தினம் அலிஷா அப்துல்லா இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா பிஜேபியோட மாநில செயலாளர், விளையாட்டு பிரிவு மாநில செயலாளர் மற்றும் மகளிர் பிரிவுல செயலாளராக இருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கம்ப்ளைண்ட் வந்து திருச்சி சூர்யா மீதும் மற்றும் முக்தார் அகமது, யூடியூபர் முக்தார் அகமது, இவங்க 2 பேரும் மேலேயும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எதுக்காக இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பின்னோக்கி அலிஷா அப்துல்லா யாரு அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். இவங்களுக்கும் இந்த முக்தார் அகமது, திருச்சி சூர்யாவுக்கு என்ன சம்பந்தம், எப்படி இந்த பிரச்சனை முதல்ல உருவாச்சு அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி அலிஷா அப்துல்லாவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அலிஷா அப்துல்லா அப்படின்றவங்க முதல் பெண் பைக் ரேசர், இந்தியாவின் சார்பாக முதல் பெண் பைக் ரேசரா வந்து கலந்து கொண்டு நேஷனல் லெவலையும் இன்டர்நேஷனல் லெவலையும் இந்தியாவுக்கு நிறைய பதக்கங்களை வாங்கி கொடுத்தாங்க. இவங்க யாரு அப்படின்னா, பிரபல பைக் ரேசர் ஆர்ய அப்துல்லா அப்படின்றவரோட மகள். ஸோ இவங்க வந்து ரொம்ப தைரிய நிமிக்க பெண்மணி. 16 வயசுலயே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களோட போட்டி போட்டு, ஸோ 22 ஆண்களோட போட்டி போட்டு இவங்க வந்து வெற்றி பெற்றாங்க. அதனால ரொம்ப ஃபேமஸாகவும் ஆனாங்க. ஸோ 2016 இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அலிஷா அப்துல்லா ரேசிங் அகாடமி அப்படின்னு பெண்களுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது இல்லையா, இந்த அகாடமி ஓபன் பண்றாங்க. 2018ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் ஜனாதிபதி திரு ராம் கோவிந்த் அவர்களால ஃபர்ஸ்ட் லேடி அப்படின்ற ஒரு உயரிய விருதை வாங்குறாங்க. சரி, 2022ஆம் ஆண்டு இவங்க பிஜேபியில ஜாயின் பண்றாங்க. அதே காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா திருச்சி சூர்யா வந்து ஓபிசி பிரிவுல மாநில பொதுச் செயலாளராக இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் வந்து ஏனோ தெரியல அந்த சமயத்துல கடுமையான வார்த்தை போர்கள் ஏற்பட்டது. அதாவது ஒரு தனியார் நிகழ்ச்சியில திருச்சி சூர்யாவும் முக்தாரும் இவங்களோட பாடி ஷேமிங் பண்றாங்க. அதாவது அலிஷா அப்துல்லாவை பாடி ஷேமிங் பண்றாங்க. அதுக்கு மீண்டும் இவங்க பதிலடி கொடுக்குறாங்க சமூக ஊடகத்தின் வாயிலாக. இப்படியே பிரச்சனையே போயிட்டே இருந்ததுனால திருச்சி சூர்யா மீது கோபப்பட்ட என்ன பண்றது, பிஜேபி தலைமை என்ன பண்ணுது அப்படின்னா 2022ஆம் ஆண்டு தற்காலிகமாக நீக்கப்படுகிறார். ஆனா அவர் தொடர்ந்து இதே போல குற்றங்களை செய்து கொண்டே இருக்கிறார், இதே போல பிரச்சனைகளை சமூக ஊடகத்துல ஏற்படுத்துறாருன்னு சொல்லி அவரை நிரந்தரமாவே கட்சியை விட்டு நீக்கிடுறாங்க. இதோட விளைவாக தான் 2 வாரங்களுக்கு முன்னாடி, அதாவது 12-13 நாட்களுக்கு முன்னாடி அலிஷா அப்துல்லாவை ஒரு யூடியூப் சேனல்ல திருச்சி சூர்யாவும் அதே போல
முக்தார் அகமது இவங்க 2 பேருமே ரொம்ப கேவலமாகவும் ஆபாசமாகவும் தனிப்பட்ட முறையிலையும் விமர்சிக்கிறாங்க. இது ஏன் இவங்க விமர்சிக்கிறாங்க அப்படின்னு அலிஷா அப்துல்லா சொல்றாங்க, அதையும் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பேசுறாங்க அப்படின்றதையும் நான் இதுல கூர்மையா சொல்றேன். ஸோ அலிஷா அப்துல்லாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல தான் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி குழந்தை பிறக்குது. இந்த குழந்தைய வச்சுதான் இவங்க வந்து ஆபாசமாகவும் கிண்டலாகவும் பேசுறாங்க. என்ன அப்படின்னா அலிஷாவுக்கு 2 குழந்தைகள் பிறக்குது. ஒரு குழந்தை அலிஷா போல இருப்பதாகவும் இன்னொரு குழந்தைய வந்து அண்ணாமலையோட முகத்தை வச்சு அந்த குழந்தைய காட்டி அண்ணாமலையோட குழந்தை அப்படின்றத சித்தரிக்கிறாங்க. இப்படி சமூகத்துல இவ்வளவு கேவலமா பேசுறாங்க, பெண்களை இப்படிதான் இழிவுபடுத்துவாங்களா அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. இதுக்கு என்ன காரணம் அவங்க சொல்றாங்க அப்படின்னா இவங்களோட யூடியூப் சேனலுக்கு வியூஸும் சப்ஸ்கிரைபர் அதிகமாகிறதுக்காக பெண்களை ஆபாசமாக பேசுறாங்க. ஸோ இந்த மாதிரி பேசுறவங்களை அனுமதிக்க கூடாது, இவங்க மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கடுமையா ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அதுல சில விஷயங்களை சொல்றாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்த திமுக திமுகவின் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோட முக்தார் வந்து ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கிறவரு. ஸோ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கூட மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு போட்டோ எடுத்தது தன் சோசியல் மீடியால ஷேர் பண்றாரு. அப்ப இது யார் சொல்லி இது மாதிரி எல்லாம் செய்யறாரு, யார் அசிங்கப்படுத்த செய்யறாரு அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. ஸோ உண்மையிலேயே பாவமான ஒரு செயல் தாங்க. ஏன்னா ஒரு பெண்ணை வந்து அதாவது நமக்கு பிடிக்கலன்றதுக்காக பப்ளிக்ல ஆபாசமா வந்து பேசுறது, சோசியல் மீடியால பேசுறது, இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். ஸோ இதுக்காக அவங்க என்ன சொல்றாங்கன்னா தற்போதைய தமிழக முதல்வர் இந்த விஷயத்துல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், அவர்களை வந்து கைது செய்து சிறையில் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதன் பேரில் வந்து பாத்தீங்கன்னா திருச்சி சிவாவை இன்னைக்கு காலையில கைது செய்திருக்கிறாங்க. ஸோ உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். யாரா இருந்தாலும் பெண்களை வந்து யாரெல்லாம் இப்படி ஆபாசமாக அவதூறா பேசுறாங்களோ யூடியூப் சேனல் இருக்குன்றதுக்காக எதை வேணா பேசிடலாம் அப்படின்னு இல்லாம இத மாதிரி பேசுறவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட வாதமும் சரி. ஸோ இந்த மாதிரி ஆபாசமாக பேசுனதுனால முக்தாரை தொடர்ந்து தேடிட்டு இருக்காங்க. முக்தார் தலைமறைவாக இருக்கிறாரு as of now அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இவங்க இந்த ஒரு முறை தான் பேசியிருப்பாங்களா, இதுக்கு முன்னாடி ஏதாவது பேசியிருக்காங்களா அப்படின்னா இவர்களோட வாடிக்கையே அடுத்தவர்களை ஆபாசமாகவும் பெண்களை கேவலமாகவும் பேசுறது மட்டும்தான் வேலை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ உதாரணத்துக்கு திருச்சி சூர்யாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா திமுகவில் இருக்கிற மூத்த தலைவர் திருச்சி சிவாவினுடைய மகன், அதாவது எம்பியா இருக்கிற திருச்சி சிவா அவர்களுடைய மகன். இவர் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே யூடியூப்ல ஆக்ரோஷமாகவும் அதிரடியாகவும் அடுத்தவர்களை வந்து ஆதாரங்கள் இல்லாம பேசுறதே இவரோட வாடிக்கை. இவர் மீது பல வழக்குகள் பதியப்பட்டுள்ளது. அதை குறிப்பாக 2022ஆம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து கார்ல வந்து ஒரு பிரைவேட் பஸ் இடிச்சதுனால அதுக்கு நஷ்டஈடு கேட்கிறாரு. அந்த நஷ்டஈடு கொடுக்கப்படல அப்படின்ற காரணத்தினால அந்த பஸ் ஓனரோட இன்னொரு பஸ்ஸை கடத்தி கொண்டு போயிட்டு பேசஞ்சரோட கடத்தி கொண்டு போயிடுறாருன்னு இவர் மீது வழக்கு பதியப்பட்டது. ஸோ அதே போல திரு முக்தார் அகமது அவரும் வந்து பாத்தீங்கன்னா அவருமே எப்பவுமே ஆபாசமா பேசுறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்யறதுல ரொம்ப மோசமான ஒரு மனிதர் தான். ஸோ இவர் மீது வந்து பாத்தீங்கன்னா 2024ல் டாக்டர் காந்தராஜ் அப்படின்ற ஒருத்தரை நேர்காணல் நடத்தும் போது நடிகைகளை வந்து அதாவது தமிழ் சினிமா நடிகைகளை வந்து மிகவும் ஆபாசமாக அருவருக்கத்தக்காத வகையில பேசினாரு அப்படின்றதுக்காக தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக அப்போதைய காலகட்டத்தில் நடிகை ரோகிணி அவர்கள் சென்னை மாநகர காவல்துறை ஆணையரிடம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம இவர் வந்து பெருந்தலைவர் காமராஜர் பற்றியும் நாடார் சமூகத்தை பற்றியும் மிக கேவலமாகவும் அதே அவதூறு பரப்பும் வகையில இவர் வந்து பேசினதுனால காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வந்து பாத்தீங்கன்னா இவர் மீது அதாவது சமூகத்துல பொது அமைதியை கெடுக்கும் வகையில பேசுறாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஸோ ஒரு விஷயம் புரியுதுங்க, அதாவது நம்ம வந்து ஒரு கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டா அந்த கட்சிக்கு பவர் செக்டார்ல இருந்தாங்கன்னா இவங்க மேல எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கூர்வையில இவங்க இஷ்டத்துக்கு பேசுறாங்க. ஸோ அது மிகப்பெரிய தவறு. ஆதாரங்கள் இல்லாம யாரையும் பேசுறதே ஃபர்ஸ்ட் ஒரு தவறுங்க. அதை தாண்டி பெண்களை வந்து ஆபாசமாக பேசுறது மிகப்பெரிய தவறு. ஸோ இது போல தவறு செய்யறவங்கள சும்மா விடவே கூடாது, நிச்சயமா கடுமையா தண்டிக்கணும். ஸோ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா
யூடியூபர் சவுக்கு சங்கரை கிட்டத்தட்ட 2 வருட காலத்துல 200 நாட்கள் வந்து சிறையில் அடைச்சாங்க அப்படின்னு சொல்லி சமீபத்த பேட்டியில அவர் சொல்லியிருப்பாரு. அதோட அவங்க அம்மா வந்து இறந்த விஷயமும் சொல்லுவாரு. ஸோ இந்த மாதிரி நியாயமா நடந்துக்கிறவங்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கும்போது இந்த மாதிரி வாய்க்கு வந்ததை பேசுறவங்கள ஏன் தண்டிக்க கூடாது? அப்பதான் தொடர்ந்து இந்த மாதிரி யூடியூப் சேனல்ல அவதூறு பேசுறது குறையும் அப்படின்றது எங்களோட தனிப்பட்ட கருத்து. ஸோ இந்த நிகழ்ச்சியில நம்ம பேசின விதத்துல ஏதாவது உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தா நிச்சயமா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்க வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் HKS. நன்றி, வணக்கம்.